வணக்கம் மாணவர்களே. நாம் இப்போது கணக்கு பதிவியல் தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாவிடை பார்க்க போகிறோம். நம்ம இதை ஒரு 7 பிரிவுகளாக பிரித்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அனைத்து மாணவர்களும் கேள்வி பதில், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தரவை பார்த்துக்கலாம். ஆண்டு தேர்வுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் இன் சென்டம் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ நம்ம பார்க்கலாமா கொஸ்டின் அண்ட் ஆன்சரை? முதல் பாடத்துலேருந்து 10 பாடத்துக்குள்ள அனைத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் போடப்பட்டிருக்கு. இதிலிருந்து 17 வினாக்கள் தேர்வில் கேட்கப்படும் கண்டிப்பாக. அதனால் கண்டிப்பாக 17 மதிப்பெண்கள் உறுதியாக எடுக்கலாம். இப்போ பார்க்கலாம். முழுமை பெறாத பதிவேடுகளை பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியார் வணிகம். நிலை அறிக்கை ஒரு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது தொடக்க முதலை கண்டறிய. பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் முதல். கீழ்கண்ட செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கணினோர் கணக்கிலிருந்து மாற்றப்படுகிறது? அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் மற்றும் சொத்துக்கள் வருவாயினம் மற்றும் முதலினத்தன்மையுடையது. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் இருப்பு காட்டப்படுவது அந்நாளைய ரொக்கம் மற்றும் வங்கி இருப்பு. வருவாய் செலவின கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு. வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கப்படும் மூலமாக கண்டறியப்படுவது உபரி மற்றும் பற்றாக்குறை. கடன் விற்பனை தொகையை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகள் கணக்கு. முழுமை பெறாத பதிவேடுகள் தொடர்பான எந்த வாக்கியம் சரியானது அல்ல? இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். உரிமையாளர் சொத்துக்கள் 85,000 மற்றும் பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் ரூபாய் 64,000. தொடக்க முதல் ரூபாய் 10,000. அவ்வாண்டில் எடுப்பு ரூபாய் 6,000. அவ்வாண்டில் லாபம் 2,000 மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 3,000 எனில் இறுதி முதலை காணவும் ரூபாய் 9,000. மாணவர்களே, இது எல்லாமே புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அனைத்து மாணவர்களும் இதை முழுமையாக பார்க்குவோம். இது அடுத்தடுத்து உள்ள அனைத்து பாடங்களுக்கும் உள்ள ஷார்ட்ஸை பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.